கங்கை நதிக்கரை. விடியற்காலையின் பொன்னிற ஒளியில் கங்கை நதி ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதன் கரையில் நின்றிருந்த ராமனும் லட்சுமணனும் அந்த நதியின் அழகிலும் வேகத்திலும் தங்களை மறந்தனர். அப்பொழுது முனிவர் விஸ்வாமித்திரர் பேசத் தொடங்கினார். ராமா, இந்த புனிதமான கங்கை உங்கள் முன்னோரான பகீரத மன்னனின் அசாத்தியமான விடாமுயற்சியால் பூமிக்கு வந்தவள். 60,000 முன்னோர்களின் ஆன்மாக்கள் சாந்தியடைய அவர் செய்த தியாகத்தின் அடையாளம் இது. காலச்சக்கரம் பின்னோக்கி சுழன்றது. நீண்ட காலத்திற்கு முன்பு தவம் செய்து கொண்டிருந்த கபில முனிவரை அறியாமையால் அவமதித்தனர் சகர மன்னனின் 60,000 மகன்கள். முனிவரின் கோபப்பார்வை பட்ட மாத்திரத்தில் அவர்கள் அனைவரும் எரிந்து சாம்பல் ஆனார்கள். அவர்களின் ஆன்மாக்கள் விடுபட வழியின்றி தவித்தன. வானுலக கங்கை பூமிக்கு வந்து அந்த சாம்பலை நனைத்தால் மட்டுமே அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற நிலை உருவானது. தலைமுறையாக போராடியும் முடியாத காரியத்தை பகீரத மன்னன் கையில் எடுத்தான். உற்றார், உறவினர், ராஜபோகம் என அனைத்தையும் துறந்து இமயமலையின் கடும் குளிரில் ஒற்றை காலில் நின்று தவம் புரிந்தான். அவனது தவத்தின் வலிமை பிரம்மதேவனையே அசைத்தது. கங்கை பூமிக்கு வர சம்மதித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை. என் வேகத்தை இந்த பூமி தாங்குமா என்று கர்வத்துடன் கேட்டாள் கங்கை. கங்கையின் கர்வத்தை அடக்கவும் பூமி சிதையாமல் காக்கவும் பகீரதன் ஈசனை வேண்டினான். வானிலிருந்து ஆர்ப்பரித்து வந்த கங்கையை சிவபெருமான் தனது ஜடாமுடியில் லாவகமாக சிறைப்பிடித்தார். அவளது வேகம் அடங்கும் வரை அங்கேயே வைத்திருந்து பின் மென்மையான நீரோடைகளாக பூமிக்கு விடுவித்தார். அந்த நதி பகீரதனின் தேரை பின்தொடர்ந்து சென்று அவன் முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு முக்தியை அளித்தது. கதையை கேட்டு முடித்த ராமனின் கண்கள் வியப்பால் விரிந்தன. எத்தகைய பெருமை மிக்க வம்சம் நம்முடையது என்று எண்ணியபடி மிதிலை நகரின் பிரம்மாண்ட வாயிலை அடைந்தார்கள். விழாக்கோலம் பூண்டிருந்த மிதிலை மக்கள் தேவர்களைப் போல ஒளி வீசும் இந்த இரு இளைஞர்களையும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அரண்மனை முற்றத்தில் முனிவரை வரவேற்க விரைந்தார் மன்னன் ஜனகர். ஆனால் அவர் கண்கள் ராமன் மற்றும் லட்சுமணன் மீது நிலைத்து நின்றன. முனிவரே, உங்களின் வருகையால் மிதிலை புனிதமடைந்தது. ஆனால் சூரியனைப் போல பிரகாசிக்கும் இந்த தேஜஸ் மிகுந்த வீரர்கள் யார்? இவர்களை பார்த்தாலே என் மனம் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியில் நிறைகிறதே என்று வியந்து வரவேற்றார். மன்னன் ஜனகரின் கேள்விக்கு புன்னகையுடன் பதிலளித்தார் முனிவர் விஸ்வாமித்திரர். மன்னரே, இவர்கள் அயோத்தி மன்னன் தசரதனின் புதல்வர்கள் ராமன் மற்றும் லக்ஷ்மணன். அரக்கர்களை அழித்து என் வேள்வியை காத்த மா வீரர்கள் என்று பெருமையுடன் அறிமுகம் செய்தார். மன்னன் ஜனகர் அவர்களை அன்புடன் அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றார். அதே நேரத்தில் மிதிலையின் மாளிகைக்குள் ஒரு தெய்வீக தருணம் காத்து கொண்டிருந்தது. விதி தன் அடுத்த காயை நகர்த்த தொடங்கியது. அடுத்த எபிசோடில் மிதிலை நந்தவனத்தில் ராமன் சீதை சந்திப்பு. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து அடுத்த கதையை தவறாமல் பாருங்கள்.